வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு. மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடகராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பெயர்ச்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி. எப்போதுமே அதிகப்படியாக ஒரு நன்மைகளை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி தாயினுடைய உள்ளம் அப்படின்றது எந்த நபர்களுக்கும் இருக்கும். கடகராசி என்பவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுடைய மனப்பான்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப தாயினுடைய உள்ளம் மாதிரி, எப்போதுமே ரொம்ப அன்பா ஆதரவா எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசிக்கிட்டு யார் வீட்டுக்கு வந்தாலும் அவர்களுக்கு பரிமளிக்கக்கூடிய ஒரு விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிரித்த முகத்தோட ஒரு வரவேற்பு அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு தான் இருக்கும். உள்ளுக்குள்ள எவ்வளவோ கோபம் இருந்தாலும் அந்த ஒரு சிரிப்புல எல்லாரையுமே மாற்றக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருடத்துல இவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான சில ஒரு பிரார்த்தனைகள் இருந்தாதான் இவர்களுக்கு நிறைவேறும். ஏன்னா குரு பகவான் உள்ள உச்சமாகி வருகிறார், உங்களுடைய ராசியின் மீதே உச்சம் பெற்று வருகிறார். அப்படி இருக்கும்போது ஜென்ம குரு ஒரு இடத்துல தொந்தரவுகளை கொடுத்தாலும் அந்த ஜென்ம குரு தடை, அதாவது பிரச்சனைகளை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அதிகப்படியான ஒரு பிரார்த்தனைகள் அப்படின்றது இருக்கணும். அந்த குரு சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தெந்த தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த தெய்வத்தை உங்களுடைய தாய் தந்தையரா நினைச்சு, அதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக உங்களுடைய குழந்தைகள் அம்மா அப்பா கிட்ட எப்படி கேட்டா எது நடக்கும் அப்படின்றது
அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு குழந்தைகளா இருக்கும்போது நம்ம தாய் தந்தையர்கிட்ட எப்படி கேட்டா என்ன விஷயங்கள் நன்றாக நடக்கும் அப்படின்றது தெரியும். அந்த அளவுக்கு அந்த பிரார்த்தனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக நம்ம சொல்லணும்னா அப்படின்னா உங்களுக்கு வேலை ரீதியான கடன் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கும். ஒரு வேலையை விடணும்னு நினைக்கிறேன் மேடம், ஆனால் என்னால் அந்த வேலையை விட முடியல. ஏன் விட முடியல? இஎம்ஐ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த கடன் தொந்தரவுகள் இருக்கு, ஹோம் லோன்ஸ் இருக்கு, பர்சனல் லோன்ஸ் இருக்கு, இப்படி கிரெடிட் கார்ட்ஸ் இஎம்ஐஸ் இருக்கு. இந்த மாதிரியான சில தொந்தரவுகள்னால இந்த இடத்துல இருந்து என்னால் மூவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். நான் வெளிநாட்டில் வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த வெளிநாட்டில் இருக்கிறதுனால இப்போ நான் இதை காசு செலவு பண்ணி நான் வேற எங்கேயாவது போகணும்னா என்னால் அந்த வருமானத்தை பேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வருமானத்தினால ஒரு திண்டாட்டம் அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துல இருக்கும். வருமானம்லாம் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்காமலாம் கிடையாது. ஆனாலும் அந்த போதுமான அளவுக்கு இல்லை. அப்படியே நம்ம போதுமான அளவுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கனவுல வந்து பயமுறுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கு. இந்த பராபவ வருடம் இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருந்து உங்களே வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். குரு இறங்குறாரு. உச்சம் பெற்று இறங்கும் போது உங்களுக்கு தேவையானவற்றை ஒரு கசப்பான மருந்தோடு அதை சரி செய்வதற்குண்டான ஒரு நேரம். எப்படி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு வேக்சினேஷன் போடும்போது ஒரு தடுப்பூசி தான் போடுறோம். அந்த தடுப்பூசி முதல்ல ஏதாவது ஒரு ஜுரத்தை கொடுக்குது, அந்த குழந்தைகளுக்கு ஒரு உடல் இயலாமையை பலவீனங்களை கொடுக்குது, அதுக்கப்புறம் அதற்குண்டான எதிர்ப்பு சக்தியை அந்த தடுப்பூசி கொடுத்துரும். அதே மாதிரி தான் இந்த குருவினுடைய பயிற்சியெல்லாம் இருக்கும். சனியினுடைய பயிற்சியெல்லாம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். அதை தவிர அந்த ராகு கேது பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை உண்டு இல்லைன்னு ஆகிடும். ஆனால் இந்த குருவினுடைய பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைன்யூட்டா ஒரு தடுப்பூசி கொடுக்குற மாதிரி கொடுத்து நமக்கு உண்டான சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். அதனால இந்த கடகராசி என்பவர்கள் உங்களுக்கு உண்டான தேவைகளுக்கு அதிகப்படியான ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக அதிக அளவு மாற்றங்கள் இருக்கும். இந்த காலகட்டம் காதல் போன்ற விஷயங்கள்ல இவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இவர்கள் நீங்க நேர்மையா இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சு உங்களுடைய எண்ணங்கள் அந்த மாதிரியாக இருக்கும். ஆனால் எதிர்த்தரப்புல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஏமாளியாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, இவங்க கிட்ட நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த காதல் போன்ற விஷயங்கள் இந்த மாதிரியான அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த கடகராசி என்பவர்கள் இந்த காதல்ல மட்டும் இந்த வருடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்கும். ஆனா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களை ஏமாற்றுறதுக்கு தான் சில வழிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் நான் ஏமாந்துட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த கடகராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான சில வளர்ச்சிகளும் வாய்ப்புகள், நிறைய பேருக்கு வாய்ப்புகளே கிடைக்கல. சில பேருக்குலாம் அந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா போறோம், நான் எல்லாமே சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு நபர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணம். அந்த வாய்ப்புகள்னால படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப டைம் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஷெட்யூலா இருக்கும். ரொம்ப பிஸியா இருப்பீங்க. முன்னாடிலாம் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு டைமே போகாம இருக்கும். ஆனால் இந்த வருடம், அதாவது இந்த தமிழ் வருடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கூட பார்க்கறதுக்கு டைம் இல்லாமல் ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. ராகு கேதுவினுடைய பயிற்சி கொஞ்சம் சலசலப்பை கொடுக்கும். அதற்கு தான் நான் முதலே சொல்லிட்டேன், கடகராசி என்பவர்களுக்கு பிரார்த்தனை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால அந்த பிரார்த்தனையை செஞ்சிட்டீங்க அப்படின்னா ராகு கேதுலாம் எந்த விதமான ஒரு ஆபத்தையும் கொடுக்காது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.